சி வந்து இந்த இடத்துல வரும். அதுக்கு நேரம் நான் ஃபுல்லாக வராது, நான் கவனிக்கல வரு, அதை விட்டுட்டேன் பத்தியா. பி ஆர் கமா சின்னு இருக்கு, பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப்னு எடுத்திருக்கேன். லெட் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ இந்த இது தேவையில்லைடாமா, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. சரியா சொல்றது பார்த்துக்கோ. அதெல்லாம் தேவையில்லை, இதை மட்டும் போட்டுக்கோ. சரி, இப்போ என்ன செய்யலான்னு யோசி. மிட் பாயிண்ட்டுக்கு வந்து x1 + x2/2 கமா y1 + y2/2 ஈக்குவல் டு r, c அந்த பாயிண்ட்டு. இப்போ இது x1 y1 வச்சுக்கோ, அது x2 y2ன்னு வச்சுக்கோ. அப்போ r + 0/2 அதே மாதிரி என்னடா வரும், c + 0 என்னது 2 ஈக்குவல் டு r, என்னதுடா cன்னு வருது. அப்போ என்ன வருது, r/2 என்னடா வருதுடா c/2ன்னு வருது. r/2 c/2. மிட் பாயிண்ட் ஈக்குவல் பண்ணோம்னா என்ன வரும், 2r வருது, 2cன்னு வருது, 2r 2c அப்படின்னு வருது. எப்படி ஐடியா பண்ணலாம் சொல்லு. கொஸ்டின் நம்பர் 2ல வந்து மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கு r, cன்னு. அப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி ஏன்ற பாயிண்ட்டை நோட் பண்ணையில் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கனால y0 ஏன்னு எடுத்திருக்கேன். அப்போ இது எக்ஸ் இன்டர்செப்ட் ஏன்னு அர்த்தம் இது. அதே மாதிரி இது வந்து பி இந்த எடுத்திருக்கேன், ஒய் இன்டர்செப்ட். இந்த பாயிண்ட்டை குறிக்கையில இப்படி தான் எழுதணும். இது ரெண்டுக்கு நடுவில் இது இருக்கு, ரெண்டுக்கு இது நடுவில் இருக்குன்னா லெட்னு எடுத்து ஏ வந்து a, 0, பி வந்து 0, b. let p be the midpoint of ab. அப்ப x1 + x2/2 கமா y1 + y2/2 கமா r, c அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ ரெண்டையும் பண்ணோம்னா a + 0/2 சரியான்னு பார்த்துக்கோ, கமா b + 0/2 ஈக்குவல் டு r, c. அப்போ a/2 ஈக்குவல் டு r, b/2 ஈக்குவல் டு c. குறுக்க பெருக்கணும் அப்படின்னா a ஈக்குவல் டு 2r, இது ஒரு ஆன்சர். a, b ஈக்குவல் டு 2c, இது ஒரு ஆன்சர். இப்போ இன்டர்செப்ட் கிடைச்சிருச்சு, x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட். therefore the equation of straight line intercept form வெட்டுத்துண்டு வடிவத்தில் அமைஞ்சது. x/a + y/b ஈக்குவல் டு 1 தான். அப்போ x/a-க்கு பதிலாக 2r + y-க்கு பதிலாக b-க்கு பதிலாக 2c ஈக்குவல் டு 1. என்ன ஆகும் பாரு, 2ஆல் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா x/r + y/c ஈக்குவல் டு என்னது 2. பார்த்துக்க, புரியுதான்? என்ன அர்த்தத்தில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத பார்த்துக்கோ. ஏன்னா இந்த இடத்துல OA அப்படின்றது ஏ, ஆனால் இது மிட் பாயிண்ட்னா இந்த இடத்துல உள்ளது. இந்த அப்படி வச்சோம்னா இதுக்கு நேரம் தான் 6 வரும், ரெண்டுக்கு நடுவில். அப்போ நான் OA வந்து ஏன்னு எடுத்திருக்கேன், OB வந்து பின்னு எடுத்திருக்கேன். ரெண்டு பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு மிட் பாயிண்ட்னு சொன்னால மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் கரெக்ட், புரியுதான் பார். அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய இருக்கு பாரு, எவ்வளோ விஷயங்களை பார்த்துக்கோ. கொஸ்டின் நம்பர் 3 கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா a/b அப்படின்னு சொன்னோம்னா 10:3 3:10. அப்போ இதில் எது எடுத்துக்கோ, k எடுத்துக்கோ. ac ஈக்குவல் டு 3k, b ஈக்குவல் டு என்னடா 10k அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் எழுதுறேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சரியா. இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து x/a + y/b ஈக்குவல் டு 1 சரியா. சரி, ரைட்டு. இப்போ x/3k நான் இருக்கான்னு பாரு, y/10k ஈக்குவல் டு என்ன தம்பி 1. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் பாரு.
பாசஸ் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருந்தான் பாரு 1,5 இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் கே கண்டுபிடிக்கணும். சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ எக்ஸ் பை 3 × 1 சாரி தப்பு, இங்கே மேலே தானே போடணும், பார்த்துக்க. ஒன்று மேலே வரணும், எக்ஸுக்கு தானே 1 1/3k ப்ளஸ் 5 என்னடா 10k ஈக்குவல் டு 1. அடிக்கணும் அடிச்சுக்கலாம், அடிச்சுக்கிறியா 2 வருமா பாரு 1/3k ப்ளஸ் 1/2k ஈக்குவல் டு 1. வெரி குட். இப்போ சரி பண்ணிக்கடா தம்பி, கீழே மண்டியில் பண்ணுமாடா 6k² சரிதானா, 2k ப்ளஸ் 3k ஈக்குவல் டு 1. அப்போ 5k சரிதானே ஈக்குவல் என்னடா வருது 6k². பார்த்துக்க ஒன் சைடாக கொண்டு வா. 6k² மைனஸ் 5k ஈக்குவல் டு 0. k வெளியே எடுத்துரு, k வெளியே எடுத்துட்டோம்னா 6k மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. k ஈக்குவல் டு என்னடா தம்பி 0. 6k மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இது வந்து k நாட் பாசிபிள் 0, இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு எழுதிக்க, நாட் பாசிபிள். அப்போ அதுக்கு k வேல்யூ வருது 6k ஈக்குவல் டு 5, k ஈக்குவல் டு 5/6. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இதுல இருந்து அங்கே கண்டுபிடிச்சிரு எதை, மேலே ஏக்கு என்னடா தம்பி இருந்துச்சு, தட் இஸ் அதாவது ஏ வந்து 3k 10k 3 × 5/6 1 3 is 3 2 3s are 6. அப்போ என்ன வந்துருச்சு 5/2. b ஈக்குவல் டு 10k 10 × 5/6 5 2s are 10 3 2s are 6. அப்போ 25/3 சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ இன்டர்செப்ட் ஃபார்முக்கு வா, பொறுமையா நிதானமா. x by a plus y by b equal to 1. x by 5/2 plus y by 25/3 equal to 1. மேலே கொண்டு போயிரு. மேலே கொண்டு போயிட்டோம்னா பொறுமையா 2x by என்னடா தம்பி 5 plus 3y by 25 equal to 1. எல்சிஎம் 5 போடும், 25 போடுமா, 25 போடலாம்லடா. அப்போ இதால் மல்டிபிள் பண்ண என்ன வந்துடும் 5, மேலே என்னது 5 5 2s are 10x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு கிராஸில் கொண்டு போ 10x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 25. அப்போ 10x ப்ளஸ் 3y மைனஸ் 25 ஈக்குவல் டு 0, விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஆன்சரை பார்த்துக்கோ, கரெக்டான பார்த்துக்கோ. ஏன்னா நம்ம காமனாக போடுறோம், பொறுமையாக நிதானமாக 10th உள்ளது அப்படின்றனால அப்படியே செய்கிறேன். புரியுதா அப்படின்னு பாரு. டேய் நோட்டுன்னு போட்டு இங்கே பாரு, நோட்டுன்னு போட்டு இது எக்ஸு இது ஒய், ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் இப்படி லைன் வச்சுக்கோ, இதுதான் பெர்பெண்டிகுலர், இது ஆர்ஜின், இது பீன்ற பாயிண்ட்டு. x1 y1 வேணால் வச்சுக்கோ, x1 y1 அப்படின்ற வச்சுக்கோ. இது ஸ்ட்ரைட் லைனு ax ப்ளஸ் by ப்ளஸ் c is equal to 0. ஒரு பாயிண்ட் இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, பெர்பெண்டிகுலர் இருக்குது. இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொறுமையாக இது பண்ணிக்க. d ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுவாங்க, மாடுலஸ் ax ப்ளஸ் by ப்ளஸ் c, இது ரெண்டுக்கும் 1 x1 y1 பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பை போட்டு கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். a² ப்ளஸ் என்னது b² ரூட் ஆஃப்னு வரும். இப்படி இது ஃபார்முலா. அந்த ஸ்ட்ரைட் லைனை எழுதிட்டு அந்த பாயிண்ட் அதில் பாஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா பாரு, x1 y1 அந்த பாயிண்ட்டு கீழே ரூட் ஆஃப் போட்டு என்ன போட்டிருக்கோம் கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். எந்த கோஎஃபிஷியண்ட்டு தெரியுதா, ஏக்கு உள்ள பிக்கு உள்ளது. இப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் நல்லா கவனிச்சு பாரு. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 4 ஆ 5 ஆடா 4. எக்ஸ் இன்டர்செப்ட் கொடுத்துருக்கு. எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்ன சொல்லுவீங்க, ஏ அப்படின்னு சொல்லுவீங்க, அதானே கொடுத்துருக்கு. அடுத்து ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருக்கு, என்ன சொன்னீங்க பின்னு கொடுத்துருக்கு. அப்போ த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எழுதுனா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு என்னது அப்படின்னு எழுதுவீங்க. சரியான்னு பார்த்துக்கோ. பெர்பெண்டிகுலர் லென்த் கொடுத்துருந்துச்சு, என்ன கொடுத்துருந்துச்சு அதில் பிஇஸ்ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்துச்சா, பார்த்துக்க இந்த எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கடா. டே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கவனி, டின்னு எழுதுறேன்,
மேலே உள்ளதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து மாடலஸ் போட்டுக்கலாம், இல்லை ரூட் ஆஃப் போட்டுக்க. கீழே 1/a², அதாவது 1/a² ப்ளஸ்ஸு 1 என்ன வரும் b². இங்கே என்ன இருக்குடா மேலே எக்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரைட் லைன் எழுதணும்ல. நான் இங்கே எழுதியிருக்கேன் பாரு, மேலே எப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோ. அந்த ஸ்ட்ரைட் லைனை எழுதி அந்த கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் எழுதியிருக்கேன். இங்கே நான் மேலே ஸ்ட்ரைட் லைன் எழுதினோம்னா x/a ப்ளஸ் y/b அப்படின்னு எழுதலாம். இந்த +1 உள்ள வந்து என்னங்க -1 எழுதலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த 1/a இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இந்த 1/b என்ன செஞ்சிருக்கேன், இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்யலாம்னு ஐடியானா எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சொல்றது. பாசிங் த்ரூ ஆரிஜின் எதுவும் கொடுத்துருக்கா பாயிண்ட் பெர்பெண்டிகுலர் ஆரிஜின் நம்ம சொன்னியே, அந்த ஞாபகம் இருக்குல்ல, பெர்பெண்டிகுலர் ஆரிஜின் கொடுத்துருக்கு 0,0. அப்போ இந்த இடத்துல XYக்கு பதிலாக 0,0 போட்டோம்னா என்ன ஆகுன்னு யோசிச்சுப்பார். D = நான் பாயிண்ட் இங்கே போட்டேன் ஞாபகம் இல்லையா, இந்த x1 y1 பாயிண்ட் போட்டேன் பார், இந்த x1 y1. அதே மாதிரி இங்கே பாயிண்ட்டுக்கு பதிலாக x1 y1 தான் இருக்கு. அதை கொண்டு அப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ மேலே என்ன கிடைக்கும் வேணா எழுதிக்க, 0 + 0 -1 டிவைடட் பை ரூட் ஆஃப் இது 1/a² அர்த்தம் ப்ளஸ் 1/b² அர்த்தம். சரி, மேலே -1 இருக்கு, மாடுலஸ் -1 இருக்கு, மாடுலஸ் இருக்கட்டும். கீழே கவனிச்சுக்கோ, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இது ரெண்டே மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா a² + b² டிவைடட் பை என்னது a² b². ரைட்டான்னு பார்த்துக்கோ, எல்லாம் ஒன்று தானே. சரி, அப்படியே ரிசிப்ராக்கல் பண்ணு. அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா மேலே +1 தான் இருக்குது. அப்போ a² b² பை ரூட் ஆஃப் என்னடா வரும், சாரி மொத்தமாக தானே a² ப்ளஸ் என்னடா வருது b²ன்னு வருது. டி அவன் என்ன ஆன்சர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான், 1/. அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் PQன்னு கொடுத்துருக்கா. அதுவும் பாரு, இந்த டிஸ்டன்ஸு P அப்படின்னு அர்த்தம்டா, லென்த் பெர்பெண்டிகுலர் லென்த் இருக்குல்ல, இந்த இது D = P. இது ரெண்டு கொஸ்டினில் கொடுத்தது. அப்போ நான் இங்கே அப்ளை பண்ணுறேன், இந்த இடத்துல PC = எடுக்கிறேன். PC = போட்டு ரூட் ஆஃப் போட்டால் a² b² பை a² ப்ளஸ் என்னடா b². ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா P² = a² b² பை a² ப்ளஸ் என்னடா தம்பி வரும் b² வரும். சரிடா தம்பி, இது அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா, ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இது 1/p² வந்துடும், 1/p² வந்துடும். இது வந்து மேலே போய் கீழே வந்துடும், a² + b² பை a² b². ரெண்டே தனித்தனியாக டினாமினேட்டர் பிரிச்சுக்கோ. தனித்தனியாக பிரிச்சுக்கன்னா a² பை a² b² ப்ளஸ் b² பை a² b². சரியான்னு பார்த்துக்க. இது 1 என்னது p². ரெண்டு அடிச்சலாமான்னு பாரு. அடிச்சிட்டோம்னா இது முன்னாடி எழுதிக்கிறோம், 1/a² ப்ளஸ் 1/b² = 1/p². புரியுதான்னு பாரு. அந்த டிஸ்டன்ஸுக்கு போல நான் பீன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கும் டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த இது ஃபார்முலா D = ax1 + by1 + c பை ரூட் ஆஃப் a² + b² வரும். உன் புக்லேயே இருக்கும், வேணா பாரு. டேய் அதில் ஒரு பாயிண்ட்டை வேணா ஏன்னு எடுத்துக்கோ. டே 100 கொடுத்துருக்கு, பக்கத்தில் என்னடா கொடுத்துருக்கு 100 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் பக்கத்தில் ஆர்ன்னு பக்கத்தில் கொடுத்துருச்சுடா. இது பக்கத்துல இருந்துச்சு ஒன்று 200. சரி, இன்னொரு பாயிண்ட் அதே மாதிரி இருக்கும் பாரு. இது ரெண்டுக்கு நீ 2 பாயிண்ட் வரலாம், 32வா, இதுக்கு 2 பாயிண்ட் வரலாம் போடு, அவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க, கொஸ்டினில் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இது x1 y1, இது x2 y2. தம்பி ராஜா, இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ. டேய் நல்லா கவனி, உனே சின்னு வேணா வச்சுக்கோ, இது எஃப்னு வேணா வச்சுக்கோ. இது சின்னு வேணா வச்சுக்கோ, எஃப்னு வேணா வச்சுக்கோ. இது C1 வச்சுக்க, F1 வச்சுக்க, C2 வச்சுக்க, F2 வச்சுக்க.
உனக்காண்டி சின்ன பிள்ளைக்கு எழுதுற மாதிரி எழுதுறேன். ஏன்னா ஃபார்முலா எழுதையில மாற்றி எழுதுவாங்க. ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். கீழே அதே மாதிரி பார்த்தீங்க மாற்றி எழுது. இங்கே என்ன எக்ஸ், இது என்னது ஒய். அப்போ எஃப் மைனஸ் எஃப் ஒன் பை எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன். புரியுதான்னு பாரு. சி மைனஸ் சி ஒன் பை சி டூ மைனஸ் சி ஒன். அப்படியே மாற்றிருக்கேன் தெரியுதா? அப்படியே மாற்றிருக்கேன். அது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதி காட்ட மாட்டாங்க, டேரெக்டாக சில பேர் எழுதுவாங்க. நான் சின்ன பிள்ளைக்கு எழுதுற மாதிரி எழுதியிருக்கேன். நீ சும்மா எழுது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. மாற்றி எழுதி வந்துடாதீங்க. அதுக்கான சொல்லுவாங்க. இப்போ அப்ளை பண்ணு, அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோ, அவ்வளோதான். எஃப் அப்படியே இருக்கட்டும். எஃப் ஒன் இந்த இருக்கு 212 டிவைடட் பை எஃப் டூ அந்த 32 மைனஸ் 212. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். சி மைனஸ் சி ஒன் 100, சி டூ 0 மைனஸ் 100. அப்படியே கரெக்ட் பண்ணிக்கோ. எஃப் மைனஸ் 212 சப்ராக்ட் தெரியல. சி மைனஸ் 100 மைனஸ் 100 சப்ராக்ட் பண்ணுறாமா? மைனஸ் 180. சரி, 2 மைனஸ் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். 10ஆல் வேணாலும் அடிச்சுக்கலாம். சரிதானே? இன்னும் அடிக்கணும். 5 2 சார் 10, 9 2 சார் என்னது 18. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கிட்டு கொண்டு வர்றேன். 5 இன்ட்டு எஃப் மைனஸ் 212 ஈக்குவல் டு 9 இன்ட்டு சி மைனஸ் 100. அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறா தம்பி. 5f மைனஸ் 5 2 சார் 10, 6 5 2 சார் 10. சரியான்னு பார்த்துக்கோ. 9c மைனஸ் 900 உள்ள கொண்டு வா. சரியா? 5f மைனஸ் 9c மைனஸ் 1060 ப்ளஸ் 900 ஈக்குவல் டு 0. அப்படியே சரி பண்ணுறா தம்பி. fc இருக்கட்டும். 5f மைனஸ் 9c ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண எவ்வளோ வருது? 160. தப்பா ரைட்டான்னு பாரு. ஈக்குவல் டு 0. ஆன்சர் கரெக்டான்னு பாரு. அப்போ நான் எஃப் ஈக்குவல் டு கொண்டு வந்தேன்னா பயப்படக்கூடாது. எஃப் ஈக்குவல் டு 9c ப்ளஸ் 160. எஃப்சி ஈக்குவல் டு 9c ப்ளஸ் 160 ஹோல் டிவைடட் பை 5. அப்போ 9/5c ப்ளஸ் முத்துமணி 160/5. அப்போ எஃப்சி ஈக்குவல் டு 9/5c ப்ளஸ் அடித்த 3 15. அப்புறம் என்ன வரும்? 2 தானே. முத்துமணி வந்துட்டானா? எத்தானே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா? எந்த இடத்துல இருந்து வரணும்? இந்த இடத்துல இருந்து தான் வரணும். இல்லை இதுலேருந்து எடுத்துலாமான்னு பாரு. ஏய், இதுலேருந்து எடுத்துலாமான்னு பாடுறா. என்ன? ஆமாம் சார், ஆமாம் சார். இதுலேருந்து எடுக்கலாமான்னு பாரு. 9c ப்ளஸ் மறுபடியும் 160 பை என்னடா 5. இங்கே என்னடா இருக்கு? எஃப். மறுபடியும் தலால போட அப்படியே. 5f சரியா மைனஸ் 160 ஈக்குவல் டு என்னடா தம்பி 9c. அப்போ c ஈக்குவல் டு 5f மைனஸ் 160 டிவைடட் பை 9. c ஈக்குவல் டு 5/9f மைனஸ் 160 பை என்னடா தம்பி 9. அடிக்க முடியுமான்னு பாடுறா தம்பி ராஜா. அடிக்க முடியுமா அப்படின்ட்டு பாரு. அடிக்க முடியுமா அப்படின்னு பாரு. இது அடிக்க இதை முடியுமா பாரு. 3 டேபிள் அடிக்க முடியுமா? எதுவும் அடிக்க முடியாதுல. 2 டேபிள் அடிக்க முடியாதுல. அப்போ அப்படியே நின்றுருக்கான்னு பாரு. அதுக்குள்ள எழுதிக்க, இது 2 பாயிண்ட் ஃபார்முலாக்கு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. சிம்பிள் கணக்கு. இதெல்லாம் கேட்பாங்க, கேட்டிருக்கு. சின்ன கணக்கு தெரியல உனக்கு. என்ன ஃபார்மெட்? 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். அது சிஎஃப்க்கு கான்ஃபிடன்ஸாக மாற்றிருக்காங்க. x1 y1 பதிலாக சென்டிகிரேட்டுக்கும் செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் மாற்றிருக்காங்க. அது தகுந்தாப்ப நம்ம மாற்றி கணக்கு ஆன்சர் எடுக்க வேண்டியது. வேற என்ன கேட்டிருக்காம பாரு. அதில் இது இவ்வளோ நேரம் செஞ்ச ஒன்று தான் செஞ்சீங்களா? சரி, என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி. அப்போ எஃப் கொடுத்துருக்கா? ரைட்டு. இஃப் எஃப் என்ன? ஃபாரன்ஹீட். ஓகே, இதில் போட்டுக்கோ. சி ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு 98.6 மைனஸ் 160/9. அடிக்க முடியுமான்னு பாரு. இல்லைன்னா எல்சிஎம் எடுத்துக்க 9 தம்பி ராஜா. 9 அப்படியே மல்டியில் பண்ணுறா. ஆரஞ்சு 30டா 3டா.
8 5 43 எவ்வளோ 43ரா, மிச்சம் 4ரா, 45 4 49ரா, -160 என்னடா 9ரா. பாயிண்ட்டுக்கு தள்ளி புள்ளி வச்சுக்கடா. அப்போ 493 இங்கே தப்பா போட்டேன்டா. இங்கே என்னடா வரும் 9ரா. 493 -160 டிவைடட் பை என்னது 9. சப்ராக்ட் பண்ண சி ஆன்சர் கிடைச்சிடும். சப்ராக்ட் பண்ணு. 3க்கு 3 3க்கு 3 3க்கு 3 ரைட்டா? ரைட். அடிச்சா 111 வருது. C is equal to 1 3 is 3 1 3 is 3 என்ன வருது 3 3 are 9. கரெக்டான்னு பாரு தம்பி. ரெடியூஸ் பண்ணியிருக்கான், அடிச்சுக்கோ. அடிச்சா என்ன வரும்னு பாரு. 3 3 are 9. சரி, மிச்சம் எவ்வளோ இருக்குது இதில் 2வா? அப்போ அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. 7 3 are 21. அப்புறம் என்ன அடிச்சிட வேண்டியதானே? C is equal to 37 டிகிரி. கரெக்டாக தான்டா இருக்கு. புரியுதான்னு பாரு. செகண்ட் சப்டிவிஷன் சொன்னிய செஞ்சுருக்கேன். எஃப் கொடுத்துருக்கு, செல்சியஸ் கேட்டிருக்கு. தம்பி தேர்ட் சப்டிவிஷன் அடாக்குட்டி. இஃப் சிசி ஈக்குவல் என்னடா கொடுத்துருக்கு 38. ஆமாம் டே அந்த அங்கே சின்ற எஃப்ன்ற ஈக்குவேஷன் எடுத்திருந்தோம்ல, அதில் பாடுறா தம்பி. எஃப் என்னடா வந்துச்சு இந்த கணக்குள்ள எஃப் கண்டுபிடிச்சோம்டா. 9/5 சி ப்ளஸ் 32 இருக்குடா. 9/5 சி ப்ளஸ் என்னது 32. எஃப்சி கொண்டு தானே? ரைட். பார்த்துக்கோ. 9/5 சி வந்து 38 ப்ளஸ்ஸு என்னடா தம்பி 32. இப்படியே அடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 7 5 35 அப்படித்தானே? மிச்சம் எவ்வளோடா தம்பி 35னா 3 தானே? 6 5 30. ரைட். 9 6 54 4 மிச்சம் 5 63 5 68 68.4 ப்ளஸ் என்னது 32. அடுத்து என்ன புள்ளி 4 வந்துருமா? 100. சரி, எது செல்சியஸ் தானே? எஃப் பாரு நீட்டா. புரியுதான்னு பார்த்துக்கோ. 100.4 ஃபாரன்ஹீட் அப்படின்னு வருது. பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க.